தமிழ்நாட்டில் அக்னி நட்சத்திரம் எனப்படக்கூடிய கத்திரி வெயில் இன்று தொடங்குகிறது. 28ஆம் தேதி வரை நீடிக்கும் என்பதால் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என்று அச்சம். தருமபுரியில் 2வது நாளாக ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் உற்சாகம். தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகாவையும் குளிர்வித்த கோடை மழை. மக்கள் தனக்காக பேசத் தொடங்கிவிட்டால் கவிஞன் தன் குரலை தனித்துக் கொள்ள வேண்டும். இசையா மொழியா எது பெரியது என்ற வாதம் வலுத்து வரக்கூடிய நிலையில் எக்ஸ் பக்கத்தில் வைரமுத்து பதிவு. ஐந்து நாள் கொடைக்கானல் பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மதுரையிலிருந்து தனி விமானத்தில் சென்னை வந்தடைந்தார். ரேபரேலி தொகுதியில் போட்டியிட பேரணியாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி. சுமார் 20 கோடி ரூபாய்க்கு சொத்து இருப்பதாக வேட்புமனுவில் ராகுல் காந்தி தகவல். அமேதி தொகுதியில் போட்டியிட அச்சப்பட்டு ரேபரேலியில் போட்டியிடுவதாக ராகுல் காந்தி மீது பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்ளாமல் மாநிலங்களவை வழியாக நாடாளுமன்றம் செல்வதாக சோனியா காந்தி மீது குற்றச்சாட்டு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது தெலுங்கானாவில் வழக்கு பதிவு. தேர்தல் நடத்தை விதிகளை மீறி பரப்புரையில் சிறுமிகளை பயன்படுத்தியதாக காங்கிரஸ் அளித்த புகாரில் காவல்துறை நடவடிக்கை. நாமக்கல்லில் இளநிலை மருத்துவ படிப்புக்கு நாடு முழுவதும் நாளை நீட் நுழைவுத் தேர்வு. தமிழ்நாட்டில் 1.5 லட்சம் பேர் உட்பட 24 லட்சம் பேர் தேர்வு எழுத உள்ளனர். நாட்டையே உலுக்கிய ஆராய்ச்சி மாணவர் ரோஹித் விமலாவின் தற்கொலை வழக்கு மீண்டும் விசாரணை. வழக்கை போலீஸ் முடித்து வைத்ததற்கு எதிராக போராட்டம் நடைபெற்ற நிலையில் தெலுங்கானா டிஜிபி திடீர் அறிவிப்பு. பெண்ணை கடத்திய புகாரில் முன்ஜாமீன் கோரி ரேவண்ணா மனு. பாலியல் புகாரில் முன்ஜாமீன் மனுவை திரும்பப் பெற்ற நிலையில் புதிதாக மனு தாக்கல். வான்கடை மைதானத்தில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு மும்பையை வீழ்த்திய கொல்கத்தா 11 போட்டிகளில் 3இல் மட்டுமே வென்றிருப்பதால் கேள்விக்குறியான மும்பையின் பிளே ஆஃப் வாய்ப்பு. அரசியலுக்கு வரக்கூடிய எண்ணம் தற்போதைக்கு இல்லை என்று நடிகை ஜோதிகா பேட்டி. ஏன் வாக்களிக்கவில்லை என்ற கேள்விக்கு அது தனிநபர் உரிமை என்றும் விளக்கம். Times you can be outstation. Sila times or velaka we can be out. We can be sick. It's you know it's like a private thing. Sometimes you're not always there in town. தமிழ்நாட்டில் கோடை காலத்தின் முக்கிய காலகட்டமான கத்திரி வெயில் இன்று தொடங்கக்கூடிய நிலையில் நாளை மறுநாள் வரை வெப்ப அலை வீசும் என்று வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கத்தரி வெயில் தொடங்கும் முன்பே வெயில் வாட்டி வதைத்து வந்தது. அதன்படி தமிழ்நாட்டில் நேற்று 20 இடங்களில் வெயில் சதமடித்தது. அதிகபட்சமாக ஈரோட்டில் 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. கரூர், பரமத்தி, வேலூர், திருத்தணியில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூரில் 107 டிகிரி, மதுரை நகரத்தில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவானது. திருச்சியில் 105 டிகிரியும், சேலம், பாளையங்கோட்டை, தர்மபுரி, சென்னை விமான நிலையம், மதுரை விமான நிலையம் மற்றும் நாமக்கல்லில் 104 டிகிரியும், தஞ்சாவூர் மற்றும் கோவையில் 102 டிகிரி வெப்பமும் பதிவானது. கடலூர், நாகை, காரைக்காலில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவானதாகவும், சென்னை நுங்கம்பாக்கம் மற்றும் புதுச்சேரியில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன், வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2 நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்று தெரிவித்தார். அடுத்த ஒரு 3 நிமிடங்களுக்கு தமிழகத்தின் உள் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸும், வட உள் தமிழக மாவட்டங்களில் இயல்பை விட 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரையிலும் அதிகமாக பதிவாகக்கூடும்.
வெப்ப அலையை பொறுத்தவரையில் மே 6ஆம் தேதி வரை வட உள் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை நிலவக்கூடும். கோடை மழை இயல்பை விட குறைவாக இருப்பதால் தான் உதகை, கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதாக பாலச்சந்திரன் தெரிவித்தார். தொடர்ந்து நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த பாலச்சந்திரன் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டில் வெப்ப அலை வீச்சு அதிகரித்துள்ளதாக கூறினார். கிருஷ்ணகிரி, தர்மபுரி, கரூர், ஈரோடு உள்ளிட்ட இந்த பகுதிகளெல்லாம் 10 இடங்களில் 42 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமாக பதிவாயிருக்கு. அதிகபட்சமாக கரூரில் 44.3 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு. இது இயல்பை விட 7 டிகிரி செல்சியஸ் அதிகம். இந்நிலையில் தமிழ்நாட்டில் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்தரி வெயில் இன்று தொடங்குகிறது. கத்தரி வெயில் வரும் 28ஆம் தேதி வரை நீடிக்கும் என்பதால் வரும் நாட்களில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோயம்புத்தூரில் வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் மாநகராட்சி சார்பில் முக்கிய சிக்னல்களில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது. இதற்கு வாகன ஓட்டிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். ரொம்ப வெயில் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கு. இது கொஞ்சம் பரவாயில்ல. இது சிக்னல்ல நிற்கனால இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள புதுக்கோட்டை ஊராட்சியில் கால்நடைகள் மற்றும் பறவைகளின் தாகம் தணிக்கும் வகையில் ஊராட்சி மன்றம் சார்பில் 5 இடங்களில் தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன. சுற்றுலா பயணிகளின் வசதிக்கு ஏற்ப மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு 5 நிமிடத்திற்கு ஒரு பேருந்து இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. கோடை விடுமுறையொட்டி பிரபல சுற்றுலா தலமான உதகைக்கு ஏராளமான பொதுமக்கள் செல்கின்றனர். இந்நிலையில் கோடைக்காலம் முழுவதும் உதகையில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களையும் பொதுமக்கள் குறைந்த கட்டணத்தில் பாதுகாப்பாக கண்டுகளிக்க கூடுதல் சுற்றுலா பேருந்து இயக்கப்படும் என்று கோவை கோட்ட அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. மேலும் கோவை புதிய பேருந்து நிலையம் மற்றும் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து நாள்தோறும் உதகைக்கு கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு 5 நிமிடத்திற்கு ஒரு பேருந்து இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.